முஸ்லிம் சகோதரர்களை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். எப்படி என்று யோசித்து பாருங்கள் என்றால், நீங்கள் ஒவ்வொரு சட்டத்திற்கும் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுகின்றீர்கள். அதில் இருந்து கிடைக்கக்கூடிய தீர்வுகள் உங்களுக்கு சரியானதா தவறானதா என்றும் உங்களுக்கும் தெரியவில்லை. அது தெரியாமல் உங்களுடைய வழக்குகள் நிலுவையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் மாறாக நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சமூகத்திற்கு. எப்படி என்றால், அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற பாக்கியமான மார்க்கத்திலே நம்மை படைத்து அதில் இவ்வளவு தனித்தனிமையான இறை சட்டத்தை வைத்திருக்கின்றான் என்றால் நம் எவ்வளவு பெரிய பாக்கியமானவர்கள். வாசிசாவான இந்த குர்ஆன் மூலமாக 500 ஆயத்துக்களில் இருந்து A to Z அனைத்திற்கும் அல்லாஹ் தஆலா சட்டத்தை வைத்திருக்கின்றான். எப்படி சொல்கின்றான் என்றால், சூரத்து நூரிலே சொல்வான் பாருங்களேன். சூரத்துன் அன்சல்னாஹா வ ஃபரல்னாஹா வ அன்சல்னா ஃபீஹா ஆயாத்தின் வ பையினாத்தின் லஅல்லக்கும் ததக்கரூன். சூரத்துன் அன்சல்னாஹா, நாம் இந்த அத்தியாயத்தை உங்கள் மீது இறக்கி வைத்திருக்கின்றோம். வ ஃபரல்னாஹா வ அன்சல்னா ஃபீஹா ஆயத்தின், உங்களுக்கு இந்த ஆயத்துக்களை இறக்கி உங்களுக்கு நாம் கடமையாக்கி வைத்திருக்கின்றோம். பையினாத்தின் லஅல்லக்கும் ததக்கரூன், நினைவில் கொள்ளக்கூடிய இந்த சுலபமான ஆயத்துக்களை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் என்றால், இந்த இறை சட்டம் எவ்வளவு பெரிய தனித்தன்மையும் தனி சிறப்பும் தனி அந்தஸ்தும் உடையது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அல்லாஹ் தஆலா பல் துவக்குவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் எல்லா சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான் என்றால், மனிதனுடைய தனித்தன்மை சட்டமும் மனிதனுடைய குடும்பவியலில் இருந்த அனைத்து சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். மேலும் இந்த இந்தியனுடைய கான்ஸ்டிடியூட் ஆஃப் லாவை பற்றி நீங்கள் பின்பற்றாதீர்கள். இது மற்றவர்களால் திருத்தப்படுகின்றது. ஆட்சியாளர்கள், காசு பணக்காரர்கள் இதையெல்லாம் பார்த்து மாறும். ஆனால் அல்லாஹ்வினுடைய சட்டம் அப்படி மாறாது. எப்படி அல்லாஹ் தஆலா எப்படியாக கேட்கின்றான் என்றால், இந்த உலகத்திற்கு பார்த்து, இந்த கூட்டத்திற்கு பார்த்து கேட்கின்றான். அஃப ஹுக்குமுல் ஜாஹிலியத்தி யப்குன, நீங்கள் மடமை காலத்தினுடைய காலகட்டத்தினுடைய தீர்ப்புகளை நீங்கள் பார்க்கின்றீர்களா? வமன் அஹ்ஸனு மினல்லாஹ ஹுக்குமன் லிகௌமி யூகினூன், அல்லாஹ்வை விட உறுதி கொண்ட கூட்டத்தார்களுக்கு அழகான சட்டத்தை வழங்கக்கூடியவர் யாரும் இருக்கின்றாரா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கின்றான் என்றால், இந்த இறை சட்டம் எவ்வளவு பெரிய பாக்கியமானது, எவ்வளவு பெரிய உன்னதமான சட்டம் என்பதை புரிந்து விளங்கிக் கொள்ளுங்கள். முஸ்லிம் சகோதரர்களை, நீங்கள் அனைவரும் இறை சட்டத்தை பேணி நடங்கள். அந்த சட்டத்தை மட்டுமே பேணி நடந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றி கிடைக்கும். இறை சட்டத்தை பேணி நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.